சப்பா என்ன வெயில்ரா. ஹாய் குக்கு. Hi. குட் மார்னிங். Good morning. லைட் ஆன் பண்ணு. Okay, sir. எல்லாருக்கும் டெக்னாலஜி மேலே ஒரு ஆர்வம் இருக்க தாங்க செய்யும். ஆனால் டெக்னாலஜிலே மூழ்கி கிடக்கிற டெக்னாலஜி உலகத்திலே வாழ்கிற இவர் தாங்க ராகுல். இவரோட வாழ்க்கையில் சூரிய புயல் பண்ணுற மாற்றங்களை பார்ப்போம். ஹாய் குக்கு. என்ன புதுசா பண்ற? லைட் ஆன் பண்ணு, ஏசி ஆன் பண்ணு தெரியாதா உனக்கு? Sorry, sir. ஏசி ஆன் பண்ணு. இப்பயே on பண்ணிடுறேன், sir. ஓகே, என்ன டின்னர் இன்னைக்கு? ரொம்ப பசிக்குது எனக்கு. இன்னைக்கு சப்பாத்தியும் படிப்பட்ட மசாலாவும் பண்ணேன், sir. வாவ், சூப்பர். குக்கு. குக்கு, எப்படி இருக்கு dinner? குக்கு. முட்டை வேலை செய்யல, குக்கு வேலை செய்யல, ரொம்ப பசிக்குது. சரி போய் சாப்பிடு. கிச்சன் வந்துட்டோம். ரொம்ப பசிக்குது, எப்படி சமைக்கணும்னு தெரியாது. இவ்வளோதான் குக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். அவனு வேலை செய்யட்டப்ப போய் தண்ணியாக குடிப்போம். ஏய் பேக் பறக்குறீங்க. ரெண்டு வேற போச்சு. அப்பா பேக் இருக்குடா அங்கே. இப்போதான் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. நம்மளோட மன பிராந்தியா என்னன்னு தெரியல. என்னாச்சு? நான் தான்டா. ஆமாடா. நீ பார்த்தோம் தான் எனக்கு இப்ப நிம்மதியா இருக்கு. என்னாச்சு? என்னாச்சு? கழுத்தெல்லாம் பிடிச்சி என்ன அடுத்த இந்த மாதிரி இருந்துச்சு. பிரம்மையா இருக்குடா. பேய் மாதிரி ஏதோ பேக்லாம் பறந்தது. அந்த அண்ணா மச்சான் பண்ண பின்னாடி இருந்து பேக தூக்கி சர்ப்ரைஸ் பண்ணா நான் சொல்லுவேன். பயம். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? என்னடா சிரிக்கிற? இன்னைக்கு உனக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு தான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன். என்னது பர்த்டேவா? எனக்கா? ஏய், என்ன கனவு கொண்டியா? அதுக்குன்னு எவ்வளவோ நாள் இருக்குடா. என்னடா மச்சான், இன்னைக்கு உன் பர்த்டே இல்லையா? அப்ப ஃபேஸ்புக்ல வந்து அதை நம்பி தான்டா வந்தேன். எதிரான லண்டன்ல வந்து அப்படியே டயர்டா. அதனால மச்சானுக்கு எதனா செம்மையா சர்ப்ரைஸ் பண்ணலாம் வந்தேன். இப்படி ஆயிடுச்சு. பொய் சொல்லாதடா, பொய் தானே? மச்சான் பொய்லாம் இல்லடா. என்ன எனக்கு 3 மாசம் இருக்குடா. டேய், அதை நம்பியாடா இங்க வந்த? ஐயோ போடா. ஆமா, ஸ்மார்ட் லாக் தானே இருந்தது, நீ எப்படி உள்ள வந்த? ஸ்மார்ட் லாக் அதெல்லாம் கரெக்டா ஸ்மார்ட் லாக் தான் பண்ணீங்க. போன நோண்டினே உள்ள வந்தல, அப்படியே பின்னாடி தாண்டா வந்தேன் மச்சி. என்ன மச்சி, அதுக்கு ஒரு கவனிக்கல, பின்னாடி நான் தான் வந்தேன். போன் வந்துட்டே வருமா? ஓ அப்படியே நீ பின்னாடி வந்துட்டியா? அடா பாவி. சரி சரி, கஷ்டப்படாத மச்சி. வந்துட்ட, உனக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தா கூட எனக்கு ஒண்ணுமே முடியலடா. குக்கு இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. உனக்கு செஞ்சு கூட கொடுக்க முடியல. அதெல்லாம் பரவாயில்ல மச்சான். நான் கூட போன் எல்லாம் பசங்களுக்கு பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே முடியலடா. இன்டர்நெட் இல்ல, என்ன ஆச்சு திடீர்னு? கரண்ட் போய் போய் வருது. ஓ அப்படியாடா? நெட்வொர்க்கு இன்டர்நெட் எல்லாமே ஒரே டிஸ்கனெக்டாவே இருக்குடா. என்ன பிரச்சனைன்னு தெரியல. உனக்கு எதுவும் தெரியுமா மச்சி? மச்சான் நீ சொல்றத பார்த்தா போன வாரம் ஒரு நியூஸ் பார்த்தேன். அதனாலதான் இதெல்லாம் நடக்குதோ? என்ன நியூஸ் மச்சான்? இதுவா, நியூஸ்ல சூரிய புயல்னு ஒண்ணு வருதுன்னு சொன்னாங்க. அது நெக்ஸ்ட் மந்த் தான் சொன்னாங்க. அதனாலதான் இது மாதிரிலாம் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம், எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் ஒர்க் ஆகுது, இன்டர்நெட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவா இருக்குமோ? சூரிய புயலா? அப்படின்னு என்னடா மச்சான்? சூரிய புயல்னா வேற ஒன்றும் இல்லைடா. நம்ம உலகத்துல எப்படி புயல்லாம் வருதோ அதே மாதிரி சூரியன்ல சின்ன சின்ன புயல்கள் வரும். அது பாதிப்பு வந்து நிறைய பிளானட்டுக்கு வராது. நம்ம பூமியிலேயே அந்த தாக்கம் இருக்காது. சில நேரத்தில் ரொம்ப அதீதமான புயலா இருக்கும்போது அதுல வர காந்த கட்சிகளால நம்ம உலகத்துல நிறைய சேட்டலைட்ஸ், எலக்ட்ரிக் பொருட்கள்லாம் இருக்கு, எல்லாமே பாதிக்கப்படும். இந்த வாட்டி அது மாதிரி பயங்கரமான ஒரு கதிர்வீச்சு நம்ம தாக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நெக்ஸ்ட் மந்த் தான் சொல்லியிருந்தாங்க. புரியுது. திடீர்னு ஏன்டா இந்த மாதிரிலாம் வருது? திடீர்னுலாம் இல்லடா, இது 10-15 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருதுதான். ஆனா நம்மளுக்கு தாக்கம் அதிகமா இருக்கு. ஆனா இந்த வாட்டி ரொம்ப தாக்கம் அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கறேன். காரணம் என்னன்னா, அப்பதான்
ஓசான் லேயரை எவ்வளோ முடியுமோ டேமேஜ் பண்ணும், சுற்றுச்சூழல் எவ்வளோ முடியுமோ டேமேஜ் பண்ணி வச்சு, அதனால ஓசான் லேயரை ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அதனால சூரிய கதிர் டேரெக்டாக தாக்கிறதால தான் இதோட விளைவுகள் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குடா. ஐயோ உடனே என்ன உடனே அழிய போதான் என்ன? அதெல்லாம் பயப்பட தேவையில்லை இருந்துச்சு. ஏன்னா நியூஸில் சொன்னது என்னன்னா இது ஒரு 2 நாள் 3 நாளைக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இதை பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. ஏய் மச்சான், கரண்ட் இல்ல, நெட்வொர்க் இல்லடா, இதே வைக்க ஆக்கிடா, வா புழுங்குது, வா நம்ம முதல்ல வெளிய போலாம். நான் சொல்லாம இருக்கா முதல் நீ எதுக்கு மச்சான், உன்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டேன்டா. அட பாவி, என்னடா சொல்ல போற? டே சொல்லுடா, என்ன பிரச்சனை மச்சு? ஆமாண்டா மச்சான், கரண்ட் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா டோர் நம்பர் லாக் ஆயிரும்டா. புரியுடா, அதுல என்ன நம்பர் தெரியல, வா போடலாம், வாடா. மச்சான் அதுலயே ஒரு பிரச்சனை இருக்குடா. பிரச்சனை என்னடா பண்ணி வச்சு? நம்பர் மாத்திட்டேன் மச்சி. ஆமா மச்சான், நம்பரே மறந்துட்டியா கொய்யாலே? என்னடா நீ காலையில உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா இப்ப வரைக்கும் படாத பாடு படுறேன்டா. இதுக்கு மேல எவ்வளவு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் மச்சான்? முடியலடா, வாடா வேற எதுனா யோசிப்போம். வீட்டுக்குள்ள எப்படி வெளியே போறது? உனக்கு எதனா ஐடியா இருக்காடா? ஒரே வழிதான்டா இருக்கு, யாராவது ஃபோன் பண்ணாதான் நம்ம வெளியே போக முடியும். அது கரெக்டா மச்சான், ஆனா என்ன பண்றது? இந்த இன்டர்நெட் எப்போ வருது போகுதுன்னே தெரிய மாட்டுது. ஃபோன் பண்ணவும் சிக்னல் எப்போ வரும்னே தெரிய மாட்டுது. எப்போ வருதோ அந்த கேப்ல யாருன்னா ஃபோன் பண்ண, யாருன்னா ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணா யார் இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணா ஹெல்ப்புக்கு வருவாங்க? மச்சான் ஆகாஷ் ஞாபகம் இருக்கா? ஏய் நம்ம கிரெடிட் கார்டு ஆகாஷா அது? ஆமா மச்சான், நம்ம ஆகாஷ் தான். எப்படியுமே இன்டர்நெட் வரும்போது டப்புன்னு கால் பண்ணும், கொஞ்சம் உஷாரா. யார் போன்ல சிக்னல் வந்தாலும் டப்புன்னு ஆகாஷ் கால் பண்ணும். அந்த கேப் தான் மச்சான். ஆகாஷ் நம்பர் உங்ககிட்ட இருக்குடா மச்சான்? பசங்க நம்பர் எதுவுமே ஞாபகம் இல்லடா, எல்லாமே போன்ல தான்டா இருக்கு. குக்கும் ஒரு கார். எதையுமே மனசுல வச்சுக்கியா நீ வேற? சரி நான் யோசிக்கிறேன். ஆகாஷ் நம்பர் எனக்கு எதுவும் ஞாபகம் இருக்குது, இன்னும் அதெல்லாம் ட்ரை பண்ணணும். ஆனாலும் எப்போ இந்த இன்டர்நெட் வரும் புரியல. சிக்னல் எதுனா வந்தால் தானே ஒரு ஆகாஷ் காலே பண்ண முடியல. ஒரே ஒரு வழி இருக்கு, உன் மொபைலோ என் மொபைல் யாரும் இல்லை சிக்னல் ஃபர்ஸ்ட் ஆகாஷ் கால் பண்ணாடா. கொஞ்சம் உஷாரா இல்லை மச்சான், ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஏய் ஏய் மச்சான், வாடா வாடா, இன்டர்நெட் உட்காருடா, இங்க வாடா. ஏய் சூப்பர். குடுறா குடுறா குடுறா. ஹலோ ஹலோ, ஆகாஷ், ஏன்னா அர்ஜுன் பேசுறேன்டா. நீ தான் லண்டன்ல இருந்து லாஸ்ட் வீக் வந்திருந்தேன். இப்ப ராகுல் வீட்டுல தான் இருக்கேன். ஒரு பிரச்சனைடா மச்சான், நீ வந்தா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கட்டா, கொஞ்சம் ப்ளீஸ் சீக்கிரமா வாடா மச்சான். முடிஞ்சாலும் எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ வாடா மச்சான். அதெல்லாம் நான் வந்து இங்க வாடா, நான் சொல்றேன் என்ன விஷயம். டேய் என்னடா ஏன்டா ஏன்டா பொறுமையா பேசுறா? இருடா, நானே காலையில இருந்து ஒரு டென்ஷனா இருக்கடா. எப்படா வந்த நீ? கொஞ்சம் சீக்கிரமா வாடா. சரி ராகுல் வீட்லயே இரு, நான் வரேன். அவசரப்படாத, வர வெயிட் பண்ணு. ராகுல், நல்ல விஷயம்டா, ஆகாஷ் வரான்டா, என்ன தப்பிச்சிடும்டா. ஏய் ஏய் நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சுடா சொல்றா. ஏய் மச்சான், என்னோட ஃபோட்டோஸ் தான் ஆட்டோமேட்டிக் அப்லோட் ஆகிட்டு இருக்குடா. என்னடா சொல்ற? குக்கு கதை கேள்வி. குக்கு, நான் எதுவும் பண்ணல சார். சிஸ்டம் இப்போ என்னோட கண்ட்ரோல்ல இல்ல, ஃபுல்லா கொலாப்ஸ்டா. முதல்ல ஷட் டவுன் பண்றா, முதல்ல பண்ணுங்க, என்ன ஆக போகுது? அது வேற மச்சான் சரண் ஆயிட்டு இருக்கா. திருப்ப கரண்ட் போகுது, தப்பிச்சிடா. முதல்ல அந்த போனை தூக்கி போடு, ரொம்ப தொல்லையா இருக்கு. இந்த குக்கு ஏன் இப்படிதான் பண்ணுதுடா? என்னன்னு குழப்ப ஆயிடுச்சு மச்சான். ஏய் மச்சான், குக்கு இத பேச சாரி சார். இப்போ என் சிஸ்டம் என்னோட கண்ட்ரோல்ல இல்லாதனால சேஃப்டி சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகிடுச்சு. ஒரு ½ hour தான் இருக்கு, தப்பிச்சிடுங்க சார். உயிருக்கு ஆபத்து. என்னடா சேஃப்டி சிஸ்டம் எதை சொல்லுது? என்ன மச்சான் இது? திருடங்க வந்து ரூம் ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகுற மாதிரி மயக்க மருந்து ஒண்ணு இருந்துச்சா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. ஐயோ என்னடா பண்றது? குக்கு கொலாப்ஸ் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுச்சு போலடா. மச்சான் என்னடா சொல்ற? மயக்கம் வந்தா உயிருக்கு எதனா ஆபத்தா? ஏய் மச்சான், உயிருக்குலாம் ஒன்றும் ஆபத்து இல்லடா. பட் 1/2 மணி நேரத்துக்குள்ள என்ன ஆக்கா சொல்றேன்னா கொஞ்சம் பிரச்சனை தான்டா. மச்சான் எனக்கே ஒரு மாதிரி இருக்கா மச்சான். சொல்ல தப்பாத்துக்காரன், எனக்கு ஏதாவது ஆச்சுடா பாத்துக்கடா. கொஞ்சம் வெயிட் பண்ணு மச்சான், ஆகாஷ் வந்துட்டானே நம்ம தப்பிச்சிடலாம். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கடா மச்சான்.
மச்சான் எனக்கும் தாண்டா ஒரு மாதிரி இருக்கு. நீ ரியாக்ஷன் காட்டிட்ட, என்னால காட்ட முடியல மச்சான். அவ்வளவுதான்டா. எனக்கே ஆகாஷ் வந்தா அர்ஜுனும் ராகுலும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து எப்படி தப்பிப்பாங்க? ஆகாஷ் வருவாரா, இல்லை ஆகாஷும் வந்து மாட்டிப்பாரா? மேலும் ஆகாஷ்க்கு ஏன் கிரெடிட் கார்டு ஆகாஷ்னு பேர் வந்து, இது எல்லாமே தெரிஞ்சுக்க நீங்கள் பார்ட் 2 மறக்காமல் பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமான இந்த செகண்ட் பார்ட்டை பார்க்க மறந்துடாதீங்க. அதுக்கான லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். மேலும் இதோட நெக்ஸ்ட் வீடியோவும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.